பிரியாணியில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. பட் அதிலே இந்த ஹைதராபாதி தம் பிரியாணி ஒரு கிங்னு சொல்லலாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி இது. இப்போ இந்த ஹைதராபாதி தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு பல்லாரி வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 3 பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று பிரியாணி மசாலா. இதுக்கு தேவையான ஸ்பைஸ் எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்து பவுடர் பண்ணிக்கணும். முதல்ல சுருள் பட்டியை போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டில் எப்பவும் யூஸ் பண்ணுற ஏலக்காய், அதோடு சேர்த்து கருப்பு ஏலக்காய், மல்லி, மிளகு, அன்னாசிப்பூ, ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, கிராம்பு, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து வச்சுருக்கேன். அடுத்து காரத்துக்கு காஞ்ச மிளகா, கலருக்கு காஷ்மீரி மிளகா, பேலீவ்ஸ் இதெல்லாம் போட்டு வறுத்து நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். பட் இந்த வேலையெல்லாம் பார்க்குறது கஷ்டம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம நயா பிரியாணி மசாலா நீங்கள் வாங்கிக்கலாம். இவங்க நல்ல சுத்தமான முறையில் இந்த பிரியாணி மசாலா செஞ்சு சேல் பண்ணுறாங்க. நான் இவங்க நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா பிரியாணிக்கு மட்டும்தான் இல்லை, குஸ்கா, வெஜ் புலாவ், அப்புறம் நீங்கள் சிக்கன் மட்டன் சமைக்கும் போது கூட இந்த பிரியாணி மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 kg பிரியாணிக்கு நீங்கள் சின்னதாக 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பிரியாணி மசாலா சேர்த்தா போதும். இந்த பிரியாணி அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த ஹைதராபாதி பிரியாணி பண்ணுறதுக்கு 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இதுலேயே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நயா பிரியாணி மசாலா, அடுத்து இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருந்த வெங்காயம், ஒரு 1/4 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிரும் சேர்த்துக்கணும். அப்புறம் புதினா இலை, மல்லி இலை, 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், அடுத்து நம்ம வெங்காயம் பொரிச்சு வச்சிருந்த ஆயிலிருந்து ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். எனக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்தப்பறம் தான் நினைவே வந்துச்சு, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன். ஸோ 2 ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தனியாக போட்டு தாளிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா பிரியாணி மசாலால எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு 10 விசில் கறி வந்து சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஆனத்தை நல்லா வத்த வச்சு எடுத்துக்கலாம். நான் 3/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். அரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும். அரிசி வேகிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வெங்காயம் பொரிச்ச எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அடுத்து புதினா இலை, மல்லி இலை போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை வந்து சேர்த்துக்கணும். இந்த அரிசி வேகிறதுக்கு சரியாக 8 நிமிஷம் தான் ஆகும். அது வரைக்கும் ஹை ஃபயர்லேயே வச்சிருங்க. 90% வந்த பிறகு வடிச்சு எடுத்துருங்க. இந்த சோறு எல்லாம் சூடாக இருக்கும் போதே லேயர் பண்ணிடணும். பிரியாணி தம் போடுற பேனில் முதல்ல கரியானம் தான் இருக்கணும். நான் ஒரு பாதி அளவுக்கு கரியானத்தை போட்டிருக்கேன். அதுக்கு மேலே சோறை போட்டுட்டு அதுக்கு மேலே புதினா இலை, மல்லி இலை, நம்ம பொரிச்சு வச்சிருந்த வெங்காயம், அடுத்து இந்த பிரியாணி மசாலா அதெல்லாம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்புறம் அதுக்கும் மேலே மீதி இருக்க கரியானம், சோறு இதெல்லாம் சேர்த்துட்டு நான் பாலில் கொஞ்சமாக சாஃப்ரான் போட்டு ஊற வச்சிருந்தேன். அதையும் மேலே ஊற்றிக்கிறேன். அடுத்து பொரிச்சு வச்சிருந்த வெங்காயம், பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு மூடி போட்டு தம் போட்டுக்க வேண்டியதான். நான் யூஸ் பண்ணிருக்க பேன் வந்து கீழே அடிப்பிடிக்காது. ஸோ தவா எதுவும் வைக்கல, மேலே வெயிட் வச்சிருக்கேன், ஃபாயில் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த பிரியாணி மசாலா அப்படியே நார்த் இந்தியன் ஃப்ளேவரில் இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் வந்து பக்காவாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மசாலா தேவைப்பட்டால் நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.